சிரிப்பு வருது சித்தாப்பா. இந்த சின்ன பிள்ளை உன்னோடைய செட்டாப்பா. எங்கே அவன் முன்னாடி பல்ல காணா போச்சா? பொண்டாட்டி அடிச்சு பல்ல உடச்சு பிடிச்சோ? நான் வரதே அவருக்கு எந்திரிக்குதான். உன்னைய பார்த்தோன்னதான் எந்திரிக்குது அவருக்கு. என்னைய பார்த்தா உனக்கு மட்டுமா எந்திரிக்கும்? இன்ன வரைக்கும் படத்துக்கு தானே அப்பதான் எந்திரிக்குதான். நான் போய் தட்டி விடட்டுமா? நீங்க அதுல ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். தட்டுறதுல தட்டி விடுறதுல நல்லா அம்புழுத்து விட்டேன். ஐயோ கடவுளே. மீசக்கார நண்பா இங்க வர என் மச்சான். அவர் தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். யாரா? அந்த உட்கார்ந்து பச்சை கலர் துண்டு அப்போ அவரவா? அவர் தான் என் புருஷன். அவர் புருஷன். அவர் பாரு மீசைய. அவருக்கு மீசைய அத்தை தண்டி இருந்துச்சுன்னா மீசக்கார நண்பா உனக்கு அதை சொல்ல வந்து அதுக்குள்ள வாய மூடிட்டு விட்டுரு. எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பானே. இந்த எலிப்பூடி முன்னாடி படுத்துருக்காரு. செருப்பை தலைக்கு வச்சு ஈச்சி பிடிச்சி படுத்து கிடக்குற. நீ போய் உசுப்புமா போமா, இறங்கி போமா. எந்திரியாங்கிட்டு நல்லா நல்லா கோமல துண்டு தர துண்டை உரிச்சிட்டு செருப்பை தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டேன். மாமா மாமா உனக்கு ஒரு தூது விட்டி அந்த மாலை காத்து வழியா வந்துச்சா? உனக்கு வந்துச்சா? மூத்திரமா? இன்னும் அது வரைச்சது. உனக்கு ஒண்ணுக்கு இருக்கு வருதா இல்லையா? அப்படியே பிடிச்சி பார்க்க இதுக்குள்ள கையை விட்டே படுத்து கிடக்குற. தெரியல ஏன் அதுக்குள்ள கையை வச்சுட்டியா? குளிருக்கு அவருக்கு என்னமோ இருக்கும் பாருக்கு. எந்திரி குண்டியில சிலந்தியா உள்ளுக்கு நுழையுது. என்னதுமா பாவடையா உதற? பூச்சி எங்கன்னா பூச்சி இப்படிலாம் நுழையுது. பாட்டு தானே. குத்துன்னு சொல்லி போட்டு குத்தாமத்தான் போறீங்களே ரசாவே. ஏ பச்சை துண்டு ரசாவே. என்ன எந்திரிச்சா மறுபடி உட்காந்துட்டியா? பாரியா என்ன நாடாக பார்க்க வந்துருக்குறாகோ. இங்கே பாரு உனக்கு தான் பல்லையிலே பீடி எப்படி பிடிக்கிற? ஒன்று பீடி எப்படிதான் பிடிப்பாங்க. முன்னாடி எதுவுமே இல்லையே இப்படிதான் பிடிக்கிறியா? நல்லா உறிஞ்சு. நல்லா வாயை வச்சு உறிஞ்சு. பீடியவே இந்த உறிஞ்சிரியே. மக்கம் பொண்டாட்டை என்ன எதி பண்ணியிருப்பே நீ? பார்த்தாவே தெரியுது எத்தனை பொம்பளையும் சோழி பார்த்துருப்பானு. ஸ்டைலாக பாரியா பீடி வைக்கிறத. மண்டையிலையும் மசுரை கணா. என்ன உன் மண்டை தேங்காய் குடி மாதிரி ஆகி போச்சு. ஐயா இந்த கையிலுக்கார மச்சேன் கையிலே கையை எடு. இப்படியே அப்பெல்லாம் பார்த்தா எதுக்குள்ள கையை எடுத்து படுக்கிற. இப்போ பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறியா? பேசாமல் அவனுக்கு கொஞ்சோண்டு கள்ளிப்பாலை கொடு. எங்கடா மருந்து போகிற? ஒன்று அடிக்க போறியா? வாட்டுக்கையில் அடிச்சு விடா. நாரி போகும்ல வாயில் அடிக்கிறான். நான் மூத்திர தேவை. இங்கே ஒரு மானக்கிட்ட பையன் எதிர அடிக்க தெரியாது. மூத்திர அடிக்கிறமெல்லாம் வாயில் அடிக்கிறேங்கிறேன். என்ன வேணாமா? அவன் என்னையே சொல்லிட்டு போகிறேன் உன்னையா சொல்லிட்டு போகிறேன். நீ அப்படிங்க குளிருதா? மாரியா பாடையை போட்டு மூடுறீன். வேண்டாமா? பாவத்தை நாங்கள் தான் காசு கத்திரி கிடக்குறோம். நீ ஏன் இப்படி பொண்டாட்டி பிள்ளைய விட்டு இப்படி விட்டு உட்காந்துருக்கேன். இங்கே போய் எரியுதுக்கே ஊறுது. என்னப்பா வேட்டியை வந்துக்குச்சா? இல்லை அவர் உட்காந்து நாடகம் பார்க்குறாரு. அப்புறம் இந்த அங்கே பேடு போட்டு எழுப்பிவிடு. ஆயா மேலே துண்டு கீழே சாக்கு. வாயை திறந்தா வாய்க்கு நுழையுது. கண்ணை திறந்தா கண்ணுக்குள்ள நுழையுது. அங்கிட்டலாம் பூச்சியாக கொட்டுது. ஏப்பா அழுகுறாரு பச்சை துண்டுக்காரு. ஏப்பா பொண்டாட்டியாக வந்துருச்சா? கொசு வந்துருச்சா? கொசு வந்தும் கண்ணுக்குள்ள விழுந்துச்சு. சே நிமிந்து உட்காரு. வெக்கப்படாத. பொம்பளைய பார்க்காத மாதிரி கீழே குனிச்சு உட்காந்துருக்கிறேன். எந்திரிச்சோ நல்லா உட்காரு. இந்த வந்துட்டேன்ல மூத்தடிக்க போனவன் துணையால் எல்லாம் போக மாட்டானா. நான் போனால் தான் ஒன்று அடிக்க போவானா. அந்த அண்ணன் நோட்டீஸ் பிடிக்க வராது. அதுதான் நடக்குது. உட்காருங்க. அண்ணே நீ என்ன பண்ணுற? நீ என்ன அதுக்குள்ளே அவுக்குற? அதுக்குள்ளே வேட்டியை நீ எதுக்கு அவுக்குற? வேட்டியை பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி வேட்டியை அவுக்குற.
வந்துட்டேன். ஐயோ நான் கடவுளே, நான் தாலும் அதுலேருந்தே நான் இருக்கா மனுஷன் அக்கா மனுஷன் வாய்ப்பு கொடு. இருக்கிறத ஒன்று அந்த 10 ரூபாய். ஏய் பெரிய ஆளுகளாக உட்காந்துருக்கா, நீ வாட்டி பாவடை தூக்குற மூலி முண்டை போ உள்ள. மீசக்கார மச்சேன் இல்லை கேட்க மாட்டியா? என்ன கேட்க மாட்டேன், பெரிய மனுஷங்க கூட உட்காந்துருக்காங்க பாவடையை தூக்கலாம். நீ பொம்பளையில பூலாம் தேவியா? நீ போயிட்ட இன்ன வரைக்கும் அவர் இதுக்குள்ள கை விட்டு நீங்க அப்புறமே லவ் பண்ணுங்க, நீங்க முதல்ல சீனுக்கு வாங்க. வாப்பா தெளிந்த நினைவோ திறந்த நினைவோ நிறைந்ததுள்ளோ அங்கே. வழிபாடில்லை கவியில் கவிதை மலலை மொழியில் இறைவன் உண்டு. இசையில் கலையில் கவியில் மலலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் கேட்கும் உனது தொண்டு. தெய்வம் ஏற்றும் உனது தொண்டு. அந்த தெய்வம் இருப்பது எங்கே வேறு தெய்வம் இருப்பது எங்கே. அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சி நடத்தும் விழா குழுவினருக்கும் இசைக்கலைஞர்கள் போன்ற சக நடிகர்களுக்கும் அருமையான ஒளிபரப்பு நிலையத்தார்களுக்கும் இப்படி பொன்னான வாய்ப்பு வழங்கிய அன்பொன்னார் புதுக்குளத்தைச் சேர்ந்த வி.எம். அழகராஜன் அவர்களுக்கும் என் சார்பும் கலைக்குள் சார்பும் முதற்க வணக்கம். நன்றி நன்றி. வரப்போய் என்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்ஞான வளர்ச்சியான உலகம். நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். ஆனால் விடியக்காலம் வேடஸ் இல்லை. இவ்வளோ மக்கள் பார்க்குற ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்படி பார்த்தா ஒரு 70-80 பேர் இருப்பாங்க கூட இருக்குங்களா பேர். அதான் இருக்கட்டும். போய் இருக்கவங்கெல்லாம் இதே என்ன கலையை ரசிக்கின்ற பகுதி, கலையை வளர்க்கின்ற பகுதி நம்ம பகுதி தான். ஏன்னா இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு என் சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இருந்தாலும் வரப்புய நீ உயரும், நீர் உயர் நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோட்டை உயரும், கோட்டை உயர வாழ்க்கை உயரும் என்பார்கள். யார் சொன்னது? அவ்வை பாட்டி சேரன் செங்குட்டுன்னு சொன்னது. அடுத்து உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். இது யார் சொன்னது? ஐயன் திருவள்ளுவர் மக்களுக்காக சொன்னது. ஏன்னா மனுஷன் வாழணும்னா 3 விஷயம் தேவை.
என்னென்ன விஷயம், என்னென்ன வேணும் மனுஷன் வாழ்றதுக்கு? மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நம்ம நிம்மதியாக உறங்குறதுக்கு முதல்ல வீடு வேணும். வீடு கிடச்சிருச்சு, வீடு வச்சு அடுத்து என்ன வேணும்? உடைகள் வேணும். இன்றைக்கி நாகரிக காலகட்டம் வந்துருச்சு, எத்தனையோ விதைகள் வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உடை என்ன தெரியுமா? வேஷ்டி கட்டுறது. வேஷ்டி கட்டுறது. ஒரு 10ஆவது முடிச்சு 12ஆவது குறைஞ்சது 12ஆவது படிச்சான்னு வச்சுக்கங்களேன், அவன் வேஷ்டி கட்ட மாட்டேன். என்ன போடுவேன்? பேண்ட் ஷர்ட் தான் போடுவேன். ஏன்னா பாரம்பரியத்தை நம்ம என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். பாரம்பரிய கடைப்பிடித்தா மட்டுமே கலாச்சாரம் இன்னும் பாதுகாக்கப்படும். ஏன்னா அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம வயசான, அதாவது ஒரு 50 வயதுக்கு மேல் உள்ளவங்க அனைவருமே எல்லாமே வேஷ்டி தான் கட்டுறாங்க. ஒரு விசேஷப்புறமாக வேஷ்டி தான் கட்டுறாங்க. பெண் போன்ற இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க? பேண்ட்டை போடுறது. அது நாகரிகம் இருந்துதான். ஆனால் அது யாரோட உடை? வெள்ளைக்காரன உடை. மனிதனுக்கு உணவு கிடச்சி, அதாவது உடை கிடச்சிருச்சு, இருப்பிடம் கிடச்சி. மனிதனுக்கு உணவு வேணும். ஏன்னா உணவு இல்லாமல் எந்த ஒரு காலகட்டத்தை மனிதன் வாழ முடியாது அப்படின்றதுக்கு கொரோனா காலகட்டமே சாட்சி. இந்த கொரோனா காலகட்டத்தில் நகை கடை திறக்கலை, துணிமணி கடை திறக்கலை, பாத்திரங்கள் கடை திறக்கலை. என்ன கடை திறந்து வச்சுருந்தாங்க? மது கடை முதல்ல மூடி வச்சுருந்தாங்க. ஏன்னா அரிசி, பருப்பு, காய்கறி இப்படி அத்தியாவசிய பொருள் மட்டும் வாங்குறதுக்கு அனுமதிச்சாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் மனுஷன் உணவு இல்லாமல் வாழ முடியாது. வேற ஒன்றும் இல்லை. 2050 இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. என்ன பிரச்சனை? சோத்துக்காக மனுஷன் அடிச்சுக்கிட்டு சாக போகிறேன். இந்த சோத்து பிரச்சனை தீர்க்கக்கூடிய நாடு 2 நாடு. ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. எப்படி தீர்க்க முடியும்? முதல்ல உலருக்கு நிலம் வேணும். இந்தியாவிலும் சீனாவிலையும் என்ன செய்கிறேன்? அதிகமாக நிலங்கள் இருக்குது. சரி, நிலம் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன? நீர் பாசன வசதி வேணும், தண்ணி வசதி வேணும். இல்லை நம்மளால் வைகை ஆட்டு பாசன வசதி இருக்கும். ஏன்னா சீனாவில் எல்லா நதிகளும் நினைச்சிட்டாங்க. எதற்காக தெரியுமா? மழை பெஞ்சிட்டா மழை நீர் கடலில் கலக்கூடாதுன்னு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ நீரை, மழை நீரை வீணாக்குறான். பார்த்தீங்களா? இங்கே கேரளாவில் நடந்துச்சு. என்னது? நிலச்சரிவு. ஏன்னா நம்மெல்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நம்ம பகுதியில் வெள்ளம் வராது, பஞ்சமும் வராது. ஒருவேளை பஞ்சம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனவழி நம்மகிட்ட இருக்குது. அதை தாங்கக்கூடிய மனவழி நம்ம இருக்குது. அப்போ சீனாவில் நிலங்கள் இருக்குது. சீனா வந்து அதிகமாக நிலங்கள் இருக்குது. நீர்ப்பாசன வசதிகளுக்கு அங்கே சீனாவில் இருக்கிற எல்லா நதியும் இணைச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலம் இருக்குது, நீர் இருக்குது. உழைக்கும் மக்கள் சீனாவிலும் இந்தியாவிலும் கிட்டத்தட்ட 90% மக்கள் விவசாய மக்கள் இருக்காங்க. ஏன்னா இன்னும் சில பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நகர வாழ்க்கை. அங்கே போனோம்னா என்னது? நகரம் கிடையாது, நரக வாழ்க்கை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரர் என்ன செய்கிறாங்க? கிராமத்தில் பெரிய தோப்பு வாங்கி, இடங்கள் வாங்கி கிராமத்தை நோக்கி வர்றாங்க. ஏன்னா கிராமத்தில் ஆரோக்கியமான தண்ணீர் கிடைக்கும், அதை காட்டி சுகாதாரமான காற்று கிடைக்கும். நகரத்தை அப்படியா? எத்தனையோ வாகனங்கள் இருக்குது. புகை, கார்பன் மோனாக்சைடு, அந்த புகை இது மனிதனுக்கு என்ன புற்றுநோய் உண்டாக்கும். அப்போ இந்த 3 இருந்தால் வரக்கூடிய 2050 உணவு பஞ்சம் தீர்க்கலாம். ஏன்னா ஒரு காலத்து விவசாய வயல் நெல் நட்டேன், நல்ல விலைக்கு விற்க முடியலை. இன்னும் இப்பயும் பாருங்களே, நெல்லுக்கு நம்ம விலை நிர்ணயம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. வாழை நட்டேன், அப்பயும் கஷ்டப்பட்டேன். கரும்பு நட்டேன், கடன் பட்டேன். கடைசி யோசிச்சேன், விவசாயி என்னடா எல்லா விவசாயம் பார்க்க நம்ம கடன் தான் மிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன செஞ்சேன்? நல்ல வயலில் கல்லை நட்டுட்டு வந்த விலைக்கு விற்றுட்டு போயிட்டேன். உண்மையிலே வரக்கூடிய 2050 உணவு பஞ்சம் தீர்க்கணும் அப்படின்னா வரக்கூடிய குழந்தை, அந்த மாதிரி சின்ன பையலுக்கு, தம்பிகளுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரிய விஷயம் இல்லை. நான் தமிழ்நாட்டில் 1500 நெல் வகைகள் இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு நெல் வகை சொல்கிறேன், மாப்பிள்ளை சம்பளம் ஒரு நெல். அந்த மாப்பிள்ளை சம்பா கிட்டத்தட்ட 6 மாதம் வளரக்கூடிய நெல். கடுமையான மழை பெஞ்சாலும் சரி, அந்த மழையிலையும் தாக்கு பிடிச்சி வளரும். வெயில அடித்தாலும் சரி, தண்ணியில் வறட்சியிலும் வளரக்கூடிய நெல். அந்த நெல் இப்போ நம்மகிட்ட இல்லை. அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க, கரும்புருவ நெல்லுன்னு பார்க்க, நெல் கருப்பு கலராக இருக்கும். அந்த அரிசி சிவப்பாக இருக்கும், பார்த்துருக்கீங்களானே? அந்த நெல் இப்போ நம்மகிட்ட இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? IR-20, கர்நாடகா பொன்னி, ஆந்திரா பொன்னின்னு சொல்லி வேறு மாநிலத்தில் நெல் வகையில் பயிரிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்றைக்கு ஒரு மனிதன் உணவை அழிக்கிறோமோ, உணவை தடை செய்தால் அந்த மனிதனமே அழிஞ்சிடும். அதனால் விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயத்தை பாதுகாத்தோம்னா வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சந்தோஷம் இருப்பாங்க. ஏன்னா கடைசி தலைமை நம்ம விட்டுட்டு போகிற விவசாயம் மட்டும்தான், உணவு மட்டும்தான். அதனால் விவசாயத்தை காப்பதற்காக தந்தன்னானா தந்தன்னானா தந்தன்னான தானா மட்டும் இங்கு மாறு
பணம் அவசியம். ஏன்னா காசா லேசா கடைசியில் காசால சாண்டிருக்கேன். பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறான், கோயிலில் கருவறைக்கு முன்னாடி ஏன் உண்டியில் வச்சுருக்காங்க? என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? எதுக்காக உண்டியில் வச்சுருக்காங்க? பணத்தை போடுறதுக்கு. அப்படி தான் நம்ம எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே அது கிடையாது. வாழ்க்கையின் தத்துவமே அங்கே தான் இருக்குது. என்ன காசை முன்னுக்கு வச்சா, அதை உண்டியில் முன்னாடி வச்சாச்சு, அதே பணம். காசை முன்னுக்கு வச்சேன், கடவுளை பின்னுக்கு வச்சேன். ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமாக பணம் இருந்துச்சுன்னா நீதி, நேர்மை, தர்மம், நியாயம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுவேன். எப்படி 5 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை 50 ரூபா கொடுத்து வாங்குவேன், 50 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை 500 கொடுத்து வாங்குவேன். ஏன்னா தண்ணீர் நிகரட்ட பணம் அகந்த தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து வாழ்ந்தால் நிம்மதி நிலைக்கும். ஆனால் மனுஷன் அப்படியா இருக்கேன், எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும், என் சந்ததிக்கு வேணும். என்ன சரி பணத்தை கோடி விட கூச்சி வைக்கிறேன். கோடி விடியா பணம் இருக்கும், அவனா ஆசைப்பட்ட கறிமீன் சாப்பிட முடியாது. ஏன் என்ன காரணம்? ப்ரெஷர் இருக்கும். லட்சம் பணம் வச்சிருப்பேன், அவனா ஆசைப்பட்டு இனிப்பு சாப்பிட முடியும். என்ன காரணம்? சுகர் இருக்கும். ஏன்னா மனுஷன் தண்ணியிட இருப்பதை பிறகு கொடுத்து வாழ்ந்தா நிம்மதி இருக்கும். அப்படி இல்லை. ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், ஏற்றம், இறக்கம், மேடு, பள்ளம் எல்லாமே வரும். இந்த எல்லா நேரத்தையும் மனுஷன் சிரிப்பேன். இந்த சிரிப்பை வச்சு மனிதன் வகைப்படுத்திருக்காங்க. எப்படி? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலையை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலையை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடுவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி. அப்போ எது சிறந்த சிரிப்பு, எது சிறந்த வாழ்க்கை? வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சாமி, என்ன சாமி நம்ம சாமி பேர், வாழ்வுகந்த அம்மனை சாமி கும்பிடணும். வாழ்வு தந்த அம்மன் பார்த்தீங்களா? வாழ்க்கையை தந்த இல்லை, எத்தனையோ ஊர்களுக்கு அம்மன் கோயில் பார்த்துருக்கோம். வாழ வந்த அம்மன், சீலக்காரி அம்மன் இப்படி இருந்திருக்கு. ஆனால் வாழ்வு தந்த அம்மன்றது நம்ம ஊரில் மட்டும்தான். நம்ம ஊரில் இந்த கோயில் என்னென்ன இருக்கு? என்ன வாழ்வு தந்த அம்மனை பெரிய விஷயம். இங்கே வந்திருக்க கலைஞர்களுக்கு பூரா இனி வாழ்வுதான் என்னைக்கும். ஆமாம், வாழ்வுதான். ஏன்னா அருமையான தெய்வம். அப்போ மனுஷனுக்கு அதாவது இப்படி சந்தோஷமா இருக்காங்க இல்லையா, இதான் சிறந்த சிரிப்பு, இதான் சிறந்த வாழ்க்கை. இதை தத்துவ ஞானிய கவிஞர் எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டும். நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? கருமத்தாய் பிள்ளைகள் தலைகுனிய வைப்பதா? சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிற வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகவாழும் நாட்டிலே நீதி என்ற நேர்மை என்று எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. போட்டங்காக்க போட்ட வேலை பயிர் தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆளு லாபம் பார்த்து. அது என்ன இந்த பாடல்ல இது இந்த வரி ஒரு வித்தியாசமான வரியா இருக்கே. ஏன்னா இது இந்த பாட்டை இந்த வரியை காரணம் இல்லாமல் எழுதிக்க மாட்டாங்க. ஏன்னா காரணமாக யாரும் தோணம் கட்ட மாட்டாங்க. தோட்டங்காக்க போட்ட வெளி பயிர் தின்பது அப்படின்னா என்ன ஆகுது? இப்போ நம்ம ஊரில் ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது, நெல், கரும்பு, வாழை, நம்ம மண்ணுக்கு என்ன வருதோ அதை பயிர் செய்வோம், விவசாயம் பார்ப்போம். அந்த விவசாய பயிரில் ஆடு மாடு மேயாக பார்க்கணும், என்ன செய்வோம்? வேலி போடுவோம், இல்லை நம்ம காவல் காப்போம். அந்த வேலையை பயிரை மேய்ஞ்சிருவான், மேயாது. எப்படி உதாரணம் சொல்லலாம்னா, இப்போ நாடகத்துக்கு தம்பி சத்தியோட எத்தனை பேர் வந்திருக்கான்? 10 பேர். பெண்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை? பெண்கள் 2 பேர், ஆண்கள் டிரைவரோட சேர்த்து 8 பேர். இப்போ நம்ம ஆண்கள்லாம் போய் வேலை நாடம் முடிச்சு போனோம்னா சாப்பிட்டு தூங்கிடுவோம். சில பேர் சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க.
என்னென்ன புரியுதா? அந்த கை காட்டுறாரு. சாப்பிட்டு தூங்குவாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. வீடு கூட்டுறது, துணி துவைக்கிறது, பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறது, சமைக்கிறது, இப்படி ஏதாவது வேலைகள் இருக்கும். அதனால் தூங்க முடியாது. அதனால் என்ன ஒரு சின்ன ஒரு மனப்பான்மை விட்டு கொடுத்துருக்கேன். என்னன்னா, நாடத்துக்கு வண்டியில் 2 சீட்டை விட்டு கொடுத்துருப்போம், பெண்கள் தூங்கிட்டு வாங்கன்னு. இந்த பிள்ளைய தூக்கத்தை கெடுக்கிறே என் சங்கத்தில் 2 பேர் இருக்கேன். ஆமாம், அவன் ஒன்றும் கூலிச்சாமி ஒரு ஆள், இன்னொன்று அகர ஆர்மம் ஒரு ஆள். இவன் 2 பேர் என்னென்னா டான்ஸ் பார்த்துட்டு உட்காந்துக்கிறாரு. ஏமா நேற்று எந்திரு போனேன், முந்தாள் எந்திரு போனேன், நாளைக்கு எந்திரு போகிற, போன வருஷம் அந்த ஊர் போனவன் ஞாபகம் இப்படி பேசிக்கிட்டே வருவேன். இந்த பிள்ளை பேச மாட்டாமல் இது பேசிக்கிட்டே வரும். சரி, அப்போ நான் உனக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரவான்னு கேட்பேன். பொருள்னா என்ன? அப்போ அந்த பொருளை முடிவு பண்ணுவேன். அப்போ நான் கண்மை வாங்கி தரவா? ஏன் கண்மை வெறும் 20 ரூபா, மற்ற பொருள் வாங்கி தான் 300 400 ரூபா, ஒரு 5000 ரூபாய்க்கு பில்லு வந்துடுறேன். இப்படி பேசிட்டு வந்து அந்த தூங்கனால வீட்லேயும் தூங்கலை, வரம்பு தூங்கலை, மேடைக்கு வந்துடுறேன். மேடைக்கு தொண்டை கட்டிக்கிறேன். இதே வேலை இதை காட்டில் எப்படி சொல்லலாம்னா, நம்ம நாட்டில் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அன்றாட இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டிவி செய்தியில் சொல்கிறாங்க, பேப்பர்லையும் போடுறாங்க. எப்படி பள்ளி சென்ற மாணவியை ஆசிரியர் கற்பழித்தார், கல்லூரி சென்ற மாணவியை பேராசிரியர் திருமணம் முடித்தார். இப்படி சம்பவம் உலகத்தில் நடக்காமல் இல்லை. இதைத்தான் கவிஞர் அந்த காலத்தில் தோட்டங்காக்க போட்ட வேலி பயிர் திரும்பும் அப்படின்னு அந்த காலத்தில் கவிஞர் உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அதனால தோட்டங்காக்க போட்ட வேலி பயிர் திரும்பதோ, அது கேள்வி கேட்க ஆள் இல்லாம பார்த்து நான் ஒரு கை பார்க்கிறேன், வேறவரும் கேட்கிறேன், பூனை எல்ல புலிதான் போக போக காட்டுகிறேன், நான் போக போக காட்டுகிறேன். நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. நன்றி நன்றி. அப்படி இருந்தாலும் மனுஷன் பிறந்துட்டான். இனி அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு? வாழ்க்கையின் கடைசி நாள். அண்ணே கேளுங்க, அப்போ கேளுங்க. இப்போ வாழ்க்கையில் மனுஷனுக்கு பிறப்புக்கு இறப்புக்கு இடைப்பட்டதான் வாழ்க்கை. இதில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் போகணும், எங்கெல்லாம் போகக்கூடாது, யாரையெல்லாம் பார்க்கணும், யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது, வாழ்க்கை நமக்கு எதெல்லாம் கிடைக்கணும், எதெல்லாம் கிடைக்கக்கூடாது அப்படின்றது இறைவனோட விதி. அதன்படி நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? இங்கே போனால் இங்கே கிடைச்சிருமா, இல்லை அங்கே போனால் கிடைச்சிருமா, இல்லை இதை செஞ்சால் கிடைச்சிருமா, இல்லை அப்படி செஞ்சால் கிடைச்சிருமா, என்ன செய்யறான்? ஆசைனால் துன்பத்துக்கு ஆளாகிறான். ஏன்னா இருப்பதை கொண்டு சிறக்க வாழ நினைத்தால் மனிதனுக்கு துன்பம் என்பதை இல்லை, நிம்மதியாக வாழலாம். அதே ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, இறுதியில் யார் ஜெயிக்கிறது? மண்ணு தான் ஜெயிக்குது. இது என்ன செய்யறான்? நம்ம மனசு உணர மறுக்குது. இல்லை இப்படி இந்த கடைசியில் நம்ம வாழ்க்கையில் கடைசியை கொண்டு போகிறோம் தெரியுமா? நம்ம அனுபவித்த அனுபவங்கள் மட்டுமே, வேறு எதுவுமே நமக்கு கிடையாது. அதனால் இருப்பதை கொண்டு சிறக்க வாழ நினைத்தால் மனிதனுக்கு துன்பம் என்பது உலகந்த உண்மை. அதனால் கவிஞர்களை சொன்ன வழியில் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசத்தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, பாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் அடுக்க
நெய்தல் பாலியல்னு சொல்லக்கூடிய ஐவ நிலங்களிலே அழகான குறிஞ்சி நிலத்துக்கு வந்து விட்டோம். நாரத கூறியவோ வள்ளிக்கு நடக்க வேண்டும். சற்று கவனித்து பார்க்கலாம். சத்தம் ஆளலம் சோ ஆளலம் சோ ஆளலம் சோ வண்ணு மைத்தன கூந்தல் மதுர வண்டார வெள்ளி கிண்ணுலத்த கண்ணால் கிளின் வாய்ச்சாரல் கற்கனை சக்கரைய பாகத்தேனோ கனியோட கலந்த அமுதோ அன்னமா முனிவருக்கெல்லாம் அமுதம் அள்ளி வழங்கி இருப்பதால் இந்த பெண்மணிதே வள்ளியா இருக்கணும். வள்ளினா திரும்ப முடிக்க ஆசை வந்துருச்சு. திரும்ப சும்மா போய் முடிக்கலாமா? நம்ம ஊரில் 10 ஏக்கர் நிலம் வாங்கி தருவோமா? ஏன்னா 10 லட்சம் 4 நாள் கூடிக்கிட்டே இருக்கு. சரி நகை வாங்கி கொடுப்போமா? அதுக்கு செய்குலி சேதாரம்ன்றேன். அதுக்கு ஆதாரமே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னே நகைன்னு சொல்லும் பொழுது நான் ஒரு பவனில் எத்தனை கிராமு 8 கிராமில் எத்தனை கிராம் செம்பு சேர்க்குறாங்க? பாதிலாம் இல்லை, 1.5 கிராம் சேர்ப்பாங்க. 1.5 கிராம் செம்பு. அந்த செம்பு மிஞ்சி போனால் 150 ரூபா 160 ரூபா இருக்கும். ஆனால் நமக்கு எவ்வளோ வாங்குறேன்? 1 கிராம் நகைக்கு என்ன விலையோ தங்கத்துக்கு என்ன விலையோ அதே விலையத்தான் இந்த செம்புக்கு சேர்த்து வாங்குறேன். இதை நம்ம கேட்டோம்னா நம்ம ஒரு மாதிரியை பார்ப்பேன் கடையில். என்ன அப்படி ஆகிப்போச்சு உலகத்தில். ஏன்னா நகையும் வாங்கி தர முடியாது, செலி சேதாரம்னா அதுக்கு ஆதாரமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இசைக்கு வாங்கி தருவோமா? இசைக்கு தெரியணும். அதனால இந்த பெண்மணிக்காக வளையல் வாங்கிட்டு போறேன். கல்யாண பொண்ணு கண்ணால கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொண்ணோடு வருமே சிங்கார தங்க வளையல் அங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடு வரும் வளையல் என்னப்பா யான்னு கேட்டா கேட்கறது பதில் சொல்லியா? ஏன் புருஷன் உள்ளதே நீ எப்படியே வெளியே வந்த? பொண்டாட்டியை விட்டு புருஷன் வெளியே வரலாமா? ஏமா வழி மறிக்கிற? வழி மறிக்கிறமா? இது எங்க நேரத்துக்கு வந்து என்ன வழி மறிக்கிற காரணம் நீ யாரியா? நீ ரொம்ப அழகா இருக்கமா. நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நம்ம 2 பேரும் போட்டோவை எடுத்து நடும் புச்சத்துல வைக்க சொல்லுங்க. கல்யாணம் முடிச்சுக்கிறோமா? யாரு நம்ம 2 பேருமா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணா புளு புளுன்னு தான் இருக்கீங்க. கல்யாணத்தை பண்ண சொல்ற வேற. ஏய் என் புருஷன் அங்க உட்காந்துருக்காரியா? மீசக்கார மச்சான் அங்க உட்காந்துதா பாரு பத்தியா? ஆமா 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 வெக்கத்தை பத்தியா? வெக்கத்தை அடிச்சிருக்கிறா. போமா அப்ப போமா. நான் காலையில போவேன். ஏன் சௌரியம் எப்ப போவேன் நீ சொல்லி கூட்டிட்டு போவோம் ஜம்சாரத்தை. ஏப்பா காலையில போய் செய்வோம் நாங்க வீட்டுல வேலை வெட்டி. எப்ப என்ன அப்பு எவ்வளவு கூட்டி போய் ரொம்ப ஆட்டம் போடுறா. ஏப்பா என்ன நோடி அத்து போய் மாத்தி. கோனிஸ் ஒடிஞ்சு போகும் பாத்துக்க. ரொம்ப சேவடா பண்ற நீ. யாரே நீ வந்தா சொல்லியா? கேக்குற கேள்வி. அழகான ஆடவன். ஆடவனா? அழகான ஆம்பளை பையன். ஆம்பளை பையன். நான் பொம்பளை பிள்ளை. நீ பொம்பளை பிள்ளையா? அப்ப நான் வா நான் உன் செய்வோமா? என்ன அது?
நான் அங்க போய் என்ன செய்வோம்? வேலை பார்ப்போம்ன்றேன். சரி, நீங்க ஆம்பளை பிள்ளை, நான் பொம்பளை பிள்ளை, இங்க எதுக்கு வந்தீங்க? பிடிக்க வந்திருக்கேன். என்னத்த ஏன் என்னத்த பிடிக்க வந்தீங்க? இங்க நான் மோசமான ஆளு. நான் மோசமானவ? என்ன என்ன ஓன பேசுற? பாத்தியா சும்மா லைட்டா சாணி விடு. ஏமா வழி மறிக்கிற? வெளியே இருக்கிறதா? இது எங்க? ஓ வேலை பாரு. ஏய், என்னம்மா இங்க ஒரு கேட்டுட்டு இருக்க, நீ விசா போட என்ன அர்த்தம்? யார் மணி? நானா? நான் அந்த பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை எதை வச்சு சொல்ற? பார்த்தா தெரியலையா? இல்லையே. 3 இருக்குல்ல. 3 இருக்கா? ஆமா. இங்க பாரு. என்ன அது? நான் மோசமான ஆளு. போப்பா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் எப்படி பேரை பார்த்துருக்க? நீ மோசமான ஆளு, அப்புறம் மாசமான ஆளுன்னுட்டு. சரியா போச்சு. ஏமா வழி மறிக்கிற? ஏ, நீ யாரு? இந்த இடத்து ஏன் இடத்துக்கு வீட்டுல அம்மா வந்து சொல்லி விட்டாங்க. என்ன சொன்னாங்க? வேட்டைக்கு போற, போய் பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னமான்னு கேட்டேன். ஒரு நாள் சொல்ல மாட்டேன் என்னன்னு கேட்டேன். இல்லப்பா வேட்டைக்கு போறீங்க, வேட்டைக்கு போற ஒரு கிறுக்கச்சி வழி மறிப்பா. எங்க அப்பா சொல்றா விட்டாரு. அதே கேளுமா முதல்ல. சொல், முழுசா சொல்லு. கிறுக்கச்சி வழி மறிப்பா. யாரு என்னன்னு கேள்வி கேப்பா. நீங்க சொல்லி பாப்பீங்க மகனே. கடைசியில கோவம் வந்து கையில வச்சுக்க அம்பால அவ வாயை குத்தி கிழித்து மகனே அம்மா கனவு கண்டாங்களா. எங்க அப்பா சொல்லி அடிச்சு விட்டாரு. என்ன? காவலுக்கு போறேன், சரி பார்த்து காவல் பாரு. சரியா? லூசு பையலாம் வருவாங்க. லூசு பையலாம் வந்து உன்னை என்ன செய்வான்னு தெரியாது. அப்படி வந்தாலும் நீ ஒரு பணியாரத்தை தூக்கி சப்புன்னு வாயில வச்சிருந்தாங்க. யார் வாயில? வர்ற கோயில போய் பணியாரம் எடுத்துட்டு வா அப்படின்னா. யார் வாயிட்டு சொல்லுங்க? பணியாரம் வேணுமா மகனே? சுட்ட முடியுமா சுடியாவ பணியாரமா? உனக்கு என்ன பணியாரம் வேணும்? சுட்டு வேணுமா, சுண்ணாம்பு வேணுமா? அந்த தம்பி கொடு. முண்டை அப்படி ஆப்பத்தை பார்த்துருக்கீங்களா? டேய் ஏமா வழி மறிக்கிற? யோ, நீ ஏன் இடத்துக்கு வந்து வழி மறிப்ப? வழி மறிப்ப நீ எதுக்கு? யாரையா நீ? உன் ஊர் என்னையா? உன் பேர் என்னையா? டேய் ராஜலட்சுமி, என்ன மோசமான அந்த தெரியுதா மலை? எங்க மலை? மலையா? நாங்க பார்க்காத மலையா? மலை தெரியாத பாருமா. தெரியா தெரியலையா? ஆமா, ஒரு அம்மா நடந்து வராங்க. மலை தெரியலையா? அந்த அம்மா தான் நடந்து மலை தெரியும் பாரு. மலை நாட்டுல புருஷனை கொண்டு விட்டு மாமியா மாமனாரையும் அண்ணனையும் சேர்த்து வச்சிருக்காளோ அவ கண்ணுக்கு இந்த மலை தெரியும். ஏய், எனக்கு தெரியுதியா மலை? தெரியுது. அந்த மலை சொந்தக்காரன் நானு. மலைக்கு சொந்தக்காரர். உங்க பேர் என்ன? என்ன கொணட்டு என்ன? எனக்கு ஆம்பளையில கண்டா அப்படித்தான் பேசு. அப்படியா? அப்படிதான் வச்சுக்கா. எனக்கு பொம்பளை கிட்ட ஒரு மாதிரி வருமா? உனக்கு மாறியா வந்தா காலைல கட்டி தொங்க விடு. இந்த பெரிய பேர் கட்ட முடியாது. அவர் தான் வச்சிருக்கேன். அவர்தான் வச்சிருக்கியா? துப்பு காய் பூ பூ தூணும். இந்த சிரிக்கிறத வெச்சப்பட்டு அப்படிதான் சிரிப்பாரு. அவருக்கு போய் முத்தம் கொடுத்துருவாமா? ஏய், நான் கொடுக்க மாட்டேங்கிறியா? கண்டிப்பா கொடுத்துட்டு வந்துருவேன். கொடுத்துருவா போ. முத்தம் கொடுக்க மாட்டேங்கிறியா? கொடுப்போம்ல. வள்ளியே மார்ட்ட முத்தம் கொடுக்குறேன். சரி அங்கே கொடுக்க வேணாம், அந்த சத்தியோடு கொடு. ஏய், என்ன மருந்து கொடுமா? கண்டகண்ட பக்கம் முத்தம் கொடுக்க சொல்ற? ஆயா கேட்டா பேரை சொல்ற, வந்தா சாப்பிட்டா சாப்பிட்டேன், சாப்பிடலாம் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு போயா முத்தம் கொடுங்குற. நான் முத்தம் கொடுக்க மாட்டேமா? அங்க குடு பாப்பா. வா வா. நீ எதுக்கா தர்ற? உன் பேர் என்ன? என் பேரா கந்தன். கந்தனா? ஆமா. எந்த கந்தன்? டீ கடை கந்தனா? எஸ்கந்தன். எஸ்கந்தனா? அந்த ஆளு இங்க சடையமையா நானு. யாரு? சடையமையனா? சடையனா? சடைய உங்க அப்பாவா? எனக்கு தெரியும். என்ன? அப்பவே. எப்ப? உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேரு சடச்சி. அடச்சி. என்னம்மா? அதெல்லாம் சடையான் சடச்சி. எங்க அப்பா பேரு. உன் பேரு? என் பேரு கந்தன். கந்தப்பா. கந்தப்பா, என்னை உத்து பாரப்பா. நான் யார் தெரியும்? ராஜலட்சுமி. என்னப்பா? வாய்க்குள்ள அம்ப விட்டு ஆட்ட போய் நான் பரவாயில்ல, முழுங்கிருவேன். நீ விட்டு ஆட்டி நாங்க முழுங்கு. சத்தம் கடிச்சு என்னமா? அப்படி கேளுங்க. என்ன? பக்கத்துல சும்மா சொல்லு. இரியா, எட்ட மாட்டேங்குது. நீ ஏற்கனவே புருஷன் ஒரு அறுவாடு செய்யணும். கேளு, அத காலைல பாத்துக்கலாம். என்னம்மா குசு போட சொல்ற? குசு இல்லையா, பிசுனா வரணும். அது வந்து நான் யார் தெரியுமா? நான் உன்னை கட்டி பிடிச்சி நிக்க, எங்க ஆத்தா மாருக, பெரியத்தா மாருக, என் அக்கா தங்கச்சி இருக்கா, என்னை விளக்க மாட்டேன் அடிக்க. யாரு? என்னையதான் நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். அதுக்கு அது உள்ள அங்க கட்டி பிடிப்போம்மா. அது கட்டி பிடி சொல்ற இல்லையா? நீ நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். அப்பதான் நெருங்கி இருக்க. நீ வேணாம் போ. அப்பலாம் சொல்ல. டேய் கொண்ட மரம் மட்டும் அது வேற அத்துறாத.
எங்கள் அம்மா வள்ளியம்மா இருக்காங்க. ஆமா ம் அதோட தோழி பொண்ணு நான். அப்படியா? அப்ப நம்ம திரும்ப முடிச்சுக்கோமா? ஐயோ மானக்கிறப்பல நீ நானு நீ அண்ணன் தங்கச்சி. பரவாயில்ல, கல்யாணம் முடிச்சுக்கிறோமா? ரெண்டு பேர் இதை பத்தியா பெரியப்பா நான் உங்களை தங்கச்சிங்கிறே கல்யாணம் பண்ண கூப்பிடுறாரு. டேய், இது எப்படி இப்படி குடும்பமா இருக்கும்? எனக்கு வள்ளியை கட்டிக்கிறேன், உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிட்டு வரேன். நீ எதுக்கு எனக்கு அவனை பாரு, நீ எதுக்கு மாப்பிள்ளை பாக்குற? நானா தேடி பிடிப்பேன் தான் உட்காந்துருக்கல கருத்தை மச்சேன் கையை விட்டு பருப்படுத்தேன். இந்த பெருசா அப்பாவா? ஆமா ஏப்பா இந்த பிள்ளைய கூட்டி போயிரு. நாத்து பொறுப்பு இல்ல இல்லைன்னா களை எடுக்க விட்டு சவட்டை பத்தேன். ஏன் நான் களை எடுக்க மாட்டேன்னா எத்தனை பேத்துக்கு நான் களை எடுத்து விட்டுருக்கேன். களை எடுக்க மாட்டேன்னு சொல்றேன். சரிம்மா, வள்ளியம்மா கூப்பிடட்டுமா? அம்மா கண்ணழகு சிங்காரிக்கு விழி இரண்டில் முத்தமிட்டே தலைவா வந்தே தந்தேன் தந்தேன் தந்தேன். அம்மா சொல்லுமா. நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. சாமி தாயி, நான் அதுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாது. வந்திருக்கான்னு சொல்ல ஒழுங்கா பேசினா உங்கள்ட்ட அப்படி பேசுவேன். நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன். நம்ம இடத்துக்கு மான தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. மான தேடி மான பத்தியா? நான் மான பாக்கலன்னு சொல்லிட்டேன். அவர் சொல்றாரு உங்க தலைவியை கேட்டு நான் கேட்டு மான் வந்துச்சு அவளை பார்த்து கேட்கலான்னு ஒரே புடிவாரத்தை நிக்கிறாரு. சரி நீ பாத்தியாம்மா? நான் எங்கம்மா மான பார்த்தேன்? உள்ள வேலையே பார்க்கல மானை எங்க பார்க்கறது? அந்த ஒருத்தங்க ஆளோடிச்சு படுத்து கிடக்குறா. ஆமா அந்தம்மா நாடாதாரம்ல இங்க ஆட அங்க ஆட. ஆமா கீழே விழுந்து எஞ்சி வந்து கிடக்கு. கீழே வந்து எஞ்சி கால் வலி படுத்து கிடக்குது. ஆமா அதனால நீ சுதார் மான பார்க்கல. வந்தாருக்கு வரவேற்பு கூட பண்பு பண்பு நீ கொடுத்துட்டியா வரவேற்பு? நான் ஆடி பாடியே வரவேற்பு கொடுத்துட்டேன். நல்லா கொடுத்த. நீ எங்கே ஆட விட்ட? நீ எங்கே ஆட விட்ட? நான் பேசிக்கிறேன், நீ போயிட்டு வா. போயிட்டு வரீங்களாமா? பயப்படாம பேசுங்க. நான் இதுக்கு அங்கே பயப்படல, உன்னைய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எப்ப என்ன வார்த்தை பேசுறேன்னு சொல்ல முடியாது. அப்பலாம் பேச மாட்டேன். அதாடி வரவேற்பு கொடுங்க. நான் கொடுத்துறேன், நீ போயிட்டு வா. போயிட்டு வரட்டுமா? நீ முத்தம் கொடுக்கல இரு. ஒன்றும் முத்தம் கொடுக்க சொல்ற இல்லை இல்லாட்டி இல்லாட்டி ஏண்டா ஏன் அவ்வளோ மோசமா மருது? ஆமாம் நீ தான் அந்த விலைக்கு விடுற டூ ப்ரெஸ் போட்டு ப்ரெஸ் போட்டு உன் பேச அப்படியே பத்திரமா வச்சுக்கடா. ஸ்டாக்கில் இருந்தால் போய் இது பிடிச்சிட போகுது. அப்புறம் அப்புறம் அண்ணே கூட போறப்ப முன்னா போயிட்டு வரட்டுமா அண்ணே? அப்புறம் என்ன அது? சரி மச்சேன் அண்ணன் சொல்ல கோபப்படுறாரு, மச்சான் சொல்ல கோபப்படுறாரு. மாமன் சொல்லட்டுமா?
சிரிக்காதயா, நீ சிரிக்காதயா. நீ சிரிக்கும் போதே எனக்கு கொலையே நடுங்குது. நீ சிரிக்காதயா. அப்பா என்ன போயிட்டு வரட்டுமா? பார்த்து பேசு. எனக்கு கோவம் வச்சா சப்பு சப்புன்னு வந்துடு அடிக்கடி. பார்த்து பேசணும். வரட்டுமா? கொஞ்சம் மட்டும் வளர்ந்துருந்தா வச்சுக்கோங்க, பிடிக்க முடியாது. இந்த மூட்டு முளை வளர்ந்தா கூட போதும். அதுல ஒரு முளத்துக்கு செருப்பு வேற. வருக பேடுவரை வருக. தாங்கள் வரவு நல்வரவாகுக. அந்நிய ஆடோர் எனக்கு பேசி பழக்கமில்லை என்றாலும் இனத்தவர் போல் தெரிகிறீர்கள். ஆகையால் தாங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். எப்படி? தமிழச்சி என்கிற முறையில். மனம் கமலும் தமிழே, மனம் கமலும் தாயே, இன்பவிழியே, அன்பு மொழியே, உலகின் முதன்மையான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதில் புகழ் அடைகின்ற பெருமை, வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு, விருந்தோம்பலுக்கும் உபசரிப்புக்கும் பெயர் போன பூமியில் வாழ்கிறோம் என்ற பெருமை அப்பேற்பட்ட நான் தாங்களுக்கு பதில் தர சித்தமாக இருக்கிறேன். மான் ஒன்றை தேடி வந்ததாக தோழி கூறினார். ஆகையால் தாங்கள் யார், எங்கே இந்த வரிகளை சற்று விளக்கமாக சொன்னால் தக்க பதிலை தங்களுக்கு சமர்ப்பிக்க காத்திருக்க. எடுத்து ஏமுங்கள் பார்க்கலாம். கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே முன்பு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி இருக்கட்டும். இருந்தாலும் பெயர் கந்தவிடன் வேட்டை உலக மான் ஒன்றை கண்டேன். மான் மீது காதல் கொண்டேன். மானை பிடிக்கும் நோக்கத்தில் மான் அருகே சென்றேன். மான் மிரண்டு ஆனது நான் உட மான் உட நான் உட இறுதியா மானானது தாங்கள் திணைக்கால் சென்று விட்டது. மானை பிடிப்பது நீங்கள் தாங்கள் அனுமதி தர வேண்டும். என் மானுக்கு சில பெருமைகள் உண்டு, சில சிறப்புகள் உண்டு. ஜாடு காட்டி ஓடி வந்த மானம்மா, அது ஓடும் போதே பின்தொடர்ந்து நானம்மா. மணங்க வந்த அழகு நேர்ந்த மானம்மா, மணங்க வந்த அழகு நேர்ந்த மானம்மா. உன் மனம் புகுந்த எமது சொந்த மானம்மா, உன் மனம் புகுந்த எமது சொந்த மானம்மா. ஜாடு காட்டி ஓடி வந்த மானம்மா, அது ஓடும் போதே பின்தொடர்ந்து நானம்மா. அன்பினால் இரு கரத்தினால் பிடிக்க ஆவலில் தாங்கள் அனுமதி கேட்கிறேன். ஏன்னா வழியில் கிடந்தா எடு, உடையவன் கேட்டா கொடு, தகப்பே சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் பெறணும் அப்படின்னு உலக நியதி, உலக வழக்கம். அந்த அடிப்படையில் என் மான் உங்க இடத்துல இருக்கு. மானை பிடிப்புக்கு சம்மதம்னு வார்த்தை சொன்னா போதுங்க. அன்பால் உண்மையா கேட்டா உயிரை கூட கொடுக்கக்கூடியவர் சோழர்கள். நாங்க எங்க தேசம் அதான் உண்மை. உண்மை இருக்கணும், அதுல உண்மை இருக்கணும், பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். உண்மையை உயிரை கொடுத்துருவாங்க. சிபி சக்கரவர்த்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிபி சக்கரவர்த்தி ஒரு நல்ல பௌர்ணமி நேரம், பௌர்ணமி சித்திரை மாசம், சித்ரா பௌர்ணமி கேள்விப்பட்டீங்கன்னா நிலவு பெருசா இருக்கும். அவ பூமியை நெருங்கும். நிலவு அதான் விஷயம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சோழவந்தான் பக்கத்தில் போய் சாப்பாடு மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு இந்த அப்பத்தெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, வீட்டில் வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு ரசனை வாழ்வை ரசிக்கணும். நம்ம யாரும் இப்போ ரசிக்கிறதே இல்லை. எத்தனை பேர் நிலவை ரசிச்சிருக்கீங்க? இல்லை. பறந்து போற பட்டாம்பூச்சி எத்தனை பேர் ரசிச்சிருக்கீங்க? இல்ல. குழந்தை பேசும் பேச்சை எத்தனை பேர் ரசி? தாவீட்டு குழந்தை யாழ் இனிது குழல் இனிது என்பர் தன் மக்கள் சொல் கேளாதவர் மழலை சொல். எத்தனை பேர் ரசிக்கிறோம்? இல்ல. தத்தக்கா புத்தகானது பேசும் பாருங்க, தத்தா த அப்படிங்கிறத ரசிப்பதற்கு கையில பார்த்துக்கிட்டே இருக்கிறமே. பிள்ளைக்கு சோறு ஊட்டுறது கிடையாது, மூக்கில் ஊட்டுது அன்னைக்கு ஒரு பொம்பளை. ரசிக்கேன் ரசனை. வாழ்வு ரசனை இல்லாமல் போய்விட்டது. வாழ்வு ரசனை இல்லாமல் போயிடுச்சு. புருஷனை பொண்டாட்டி ரசிக்கிறது கிடையாது, பொண்டாட்டியை புருஷன் ரசிக்கிறது கிடையாது. ரசனையோடு வாழ்ந்தார்கள் ஒரு காலத்துல. நான் பார்த்திருக்கேன். 4-5 வயசுல கிராமம். நான் தான் திண்டுக்கல் சிறுமையில் வளர்ந்தாதான் நானும். இந்த மாதிரி திருவிழா வந்துடும். அப்பச்சி என்ன பண்ண உட்காந்துருக்கீங்களா, உங்களை மாதிரி அப்பச்சி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தலையை சொறிவார், இங்கிட்டு போவார் அங்கிட்டு போவார். அந்த ஆத்தா என்ன பண்ணுவான், காதில் பப்படம் போட்டிருக்கோம், பின்கோசம் சேலை கட்டிருக்கான். இந்தா என்ன அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே அலைகிற அப்படிங்க. அந்த இந்தால ஒரு காதல் இருக்கும். ஒன்றும் இல்லை, திருவிழா வந்துருச்சு, பேரம்பேத்திலாம் வர சொல்லணும், எல்லாம் வந்து மக பிள்ளை மயம் பேரெல்லாம் வரணும். காசு சுத்தமாக கையில் இல்லை, 300 ரூபா தான். நல்லா 300 ரூபா பெரிய காசு. அப்போ அதுக்கே தலையை சொல்லிட்ட
போய் அந்த சீரக டப்பாலையும் பாரு, சோம்பு டப்பாலையும் இருக்கு, எடுத்துக்க அப்படிங்க. போய் அந்த காசை எடுத்துட்டு பொண்டாட்டியை பாருங்க, ஒரு காதல் பார்வை. அது இல்லை, இப்ப இல்லை, சிக்கனம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. அது அப்புறம் பேசிக்கிறேன். பொருளாதாரம் இல்லாம பொருளாதாரமே இல்லாம போச்சு, சிக்கனம் இல்லாம போச்சு, பணம் இல்லாமல் போச்சு. ஏன்? ஆசை. இவர் வந்து நிற்கிறார் பாருங்க, ஆசை இருந்த அந்த ஆசை உள்ள வந்து குதிச்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப ரசனை, நல்ல பௌர்ணமி நேரம் என்ன பண்ணுவாங்க, சோளம் வந்த பக்கத்தில் தென்கரை டிஆர் மகாலிங்கம் இருந்த ஒரு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குமா, அங்கே என்ன பண்ணுவாங்க, மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு சாப்பாடு செஞ்சு நிலாச்சோரே சாப்பிட்றதுல கிராமத்தில் சோறு போட்டு வந்து தட்டில் வா சோறு சாப்பிடலாம். 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஒவ்வொரு வீட்டில் சோறு வரும், வந்து பக்கம் தட்டில் வச்சு சாப்பிடுந்தா. எங்கள் வீட்டில் கீரை, எங்கள் வீட்டில் கறி குழம்பு, எங்கள் வீட்டில் மொச்சை குழம்பு, ஆளுக்கு கொஞ்சம் தின்னோம். இல்லை, ஊட்டச்சத்து கிடச்சது, இன்னைக்கு தான் ஒளிச்சு வச்சு திங்கமே பீஸா பர்க்கரை, கருமாந்திரம் பொழப்பு, கருமத்தை சோத்தை என்னைக்கு ஒளிச்சு வச்சு திக்க ஆரம்பிச்சோம், உருப்பிடாமல் போயிட்டோம். அப்போ பார்க்குறாங்க சோறு கட்டிக்கிட்டு எல்லாம் மாட்டு வீட்டில் கிளம்பி போகுங்க. போய் ஆற்றுல உட்காந்து விடிய சோறு. அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சோ தெரியல. ஆனால் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க, நிலவு வெளிச்சத்தில் விடிய உட்காந்துருந்தா நிலவு வெளிச்சம் மேலே பட்டா சரும நோய்கள் வராதுன்னு போட்டிருக்காங்க. எப்படி ஒழிச்சு விட்டாங்க பாருங்க நம்ம சாப்பிடாப்ப. அது கூட ஒரு படத்தில் வரும், ஒரு படத்தில் ராஜிகரன் ஒரு படத்தில் போட்டிருப்பாரு, அந்த நிலாச்சோறு சாப்பிட்றது அழகா ஒரு பாட்டு கூட போட்டுப்பாரு கேட்கறதுக்கு. சும்மா தான் 2 வரி மட்டும். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கர ஈர காத்து மீளப்பட்டு மோகமாச்சு, போடு நிலாச்சோறு ஏன் பொண்ணு மணி தேரு, கூட வந்து பாடு ஏன் கொத்து மல்லிச்சாறு. அவ்வளோ ஒரு இனிமை, வாழ்க்கை ரசனை. இன்னைக்கு ரசிக்கிறோமா? இல்லை, ரசனை இல்லாமல் போச்சு. எந்திரமா வாழ்கிறோம், எதுக்கு தான் வாழ்கிறோன்னு தெரியல, அதை அப்புறம் பேசிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் சிபி சக்கரவர்த்தி நிலவு ரசிச்சுக்கிட்டு இருக்கார். பௌர்ணமி நேரம் இந்த பக்கம் நிலவு அஸ்தமிக்கிறாங்க, சூரியன் அஸ்தமிக்கிறார், இந்த பக்கம் நிலவு வருது. படன்னு ஒரு சத்தம். பார்த்தா புறா வந்து மடியில் விழுந்துருச்சு. பார்க்குது சிபிய. பறவை பாஷை பேசுவார்கள் மன்னர்கள், விலங்கு பாஷை பேசுவாங்க. செடி கூட பேசும் நம்மளோட, அது தலையசைக்கும் காத்துல, அப்படியே கொஞ்சம் நம்மளை அப்படியே வருடி கொடுக்கும். அப்போ பார்த்தாரு, மன்னா என்னை காப்பாத்து. பார்த்தாரா, என்ன கருடன் என்னை துரத்துக்கிட்டே வர்றாரு. சூரியன் அஸ்தமாயிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னால் இனிமேல் பறக்க முடியாது, என்னை கொன்றும். ஆனால் நான் இறந்து விட்டால் என் கூட்டில் என் குஞ்சுகள் எனக்காக காத்து கொண்டிருக்கு, பசியோட வாடி இறந்து போய் நம்பிட்டோம், காப்பாத்தேன். பார்க்குறார் சிபி சக்கரவர்த்தி, எடுத்துட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு நல்லா கவனிங்க, புறாவுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், வாக்கு கொடுத்ததே மறந்துடக்கூடாது, சரிங்களா? நாங்கள் தான் மறந்துடுவோம் இப்பெல்லாம். என்ன பண்ணுறாங்க, எங்கே சொல்கிறேன்னு தெரியும், போதுங்களா? வாக்கு கொடுத்துட்டாரு. பார்த்தா பின்னாடியே கருடை வந்துட்டாரு, படப்படன்னு. அவரை, என்ன சிபி, புறாவுக்கு வாக்கு கொடுத்துட்டியா காப்பாத்துறேன்னு? புறாவை நீ காப்பாத்தினா எனக்கு இனிமேல் வேட்டையாட முடியாது. இந்த புறாவை கொண்டாதான் என் கூட்டில் இருக்கு என்னோட குஞ்சுகள் சாப்பிடும், உயிர் பிழைக்கும். அப்போ நீ புறாவை காப்பாத்திட்டா கருடன் குஞ்சு சாகலாமா அப்படின்னு கேட்க சிபி பார்த்தாராம், உனக்கு என்ன வேணும்? உன்னோட குஞ்சுகளுக்கு மாமிசம் வேணும், அவ்வளோதானே? இந்தா தொடக்கறி எடுத்து வைக்கிறேன்னு மாமிசத்தால தொடக்கறி எடுத்து வச்சார். புறாதான் கனமாகவே இருந்திருக்கு, தராசு சமமாகலை, நெஞ்சுக்கறி எடுத்து வச்சாரு. கடைசியில் அவரே ஏறி உட்காந்துட்டார். ஏன்? கொடுத்த வாக்கை காப்பதற்காக அன்று உயிரை கொடுக்க துணிந்தவர்கள் வாழ்ந்த தேசம் இந்த தேசம். இன்னைக்கும் இருக்கு தேசம், உங்களுக்கு தெரியும் எப்படி தேசம்னு. அதனால உங்க மான மறைச்சு வச்சுட்டு உங்களை ஏமாற்ற வேணும் எனக்கல்ல. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டாதாங்க வாழ்க்கை நிம்மதி போயிடும். நாங்களாம் ஆசை இல்லாத மனிதர்கள், ஆசை இல்லாமல் தானே வாழ்ந்தீங்க. ஆசை இல்லாமல் என்னை பார்த்தா அப்போ வாழ்ந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, அப்போதான் தானே உட்காந்துருக்கீங்க. ஆமாம், 2 சுங்குடி புடவை இருக்கும் ட்ரங்கு பட்டிக்குள்ள, 1 சுங்குடி புடவை இருக்கும் ட்ரங்கு பட்டியில், 1 கட்டியிருப்பாங்க. அந்த 1 எங்கேயும் போனால் வந்தால் கட்டிக்க. அந்த ஒரு புடவையில் போய் காட்டுக்கு போக வேண்டியது, மகளிர்கீரையை பறிக்க வேண்டியது, களை வெட்ட வேண்டியது, விறகு பொறுக்கிட்டு வர வேண்டியது, அதை அங்கேயே மோட்ரு ஓடும், கிணத்துக்குள்ள அடிச்சு துவச்சி குடிச்சிட்டு வர வேண்டியது, ஆறு இருந்தால் ஆற்றுல குடிச்சிட்டு வர வேண்டியது. அது கட்டிக்கிட்டு இந்த பக்கம் கிழிஞ்சிரும், நூலை போட்டு தப்பாங்க, இந்த பக்கம் கிழிஞ்சிரும், இங்கிட்டு தப்பாங்க, இங்கிட்டு கிழிஞ்சிரும், தச்சு சேலையை கட்டிக்கிட்டே இருக்கான். கடைசியில் தைக்கவே முடியாத பின்னாடி சேலையை கிழிச்சு கால் மிதிக்கு கொஞ்சம், வீடு துடைக்க கொஞ்சம், கருத்துணிக்கு கொஞ்சம் முடிஞ்சா. அதுவும் பழசானோன்னா கொண்டு போய் அவரத்தூரில் போட்டுருவாங்க. அப்போ காசு பொருளாதாரம் மிஞ்சியது. இன்னைக்கு அப்பெல்லாம் கிடையாது. தீபாவளி தள்ளுபடி,
பொங்கல் தள்ளுபடி, கிறிஸ்மஸ் தள்ளுபடி, ரம்ஜான் தள்ளுபடி, ஆவணியாவோட தள்ளுபடி, பிள்ளையாசோதி தள்ளுபடி, ஆடி 18 தள்ளுபடி, கழுவாடி தள்ளுபடி, அது தள்ளுபடி, இது தள்ளுபடி தள்ளுபடின்னு ஒவ்வொரு அவன்கிட்ட இருக்க புடவை பூரா பொம்பளைகிட்ட ஆசையை காமிச்சு தள்ளுபடி பண்ணி கடைசியில் புரிச்சு ஒரு ஓரமாக போய் நிற்க வேண்டியதுதான். புடவையா வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது. ஒரு பொம்பள்கிட்ட பணம் இருக்காது. அவசரம் ஒரு 10 ரூபா பணம் இருக்காது. இருக்கா? இருக்காது. ஏன்? புடவை மேல் உள்ள ஆசை. அட்சய திதி அவர் நல்லா பேசுறேன். அட்சய திதி என்னைக்கு நகை வாங்கினா நகை வளரணும் எந்த புராணத்தில் போட்டிருக்கு? இல்லை. நாங்கள் நகை செய்கிறவங்க தான், எங்கள் தாத்தா பாட்டி நகை செய்கிறவங்க தான், எந்த புராணத்திலும் கிடையாது. அது உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா? அட்சய திதி அன்னைக்கு மகாபாரதத்தில் திரௌபதி அழுவா, நான் மன்னன் அவன் ராணியாக இருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு போட்டனே, இப்போ நான் சாப்பாடு போட வெறுங்கையாமல் இருக்கனே. அப்போ அட்சய திதி. திதினா முதல்ல என்ன? 15 திதியில் ஒரு திதி அட்சய திதி. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ சூரிய பகவான் பார்க்குறாரு, இந்த அழுகாத, இந்த பாத்திரத்தை வச்சுக்கோ, அட்சய பாத்திரத்தை, இது அல்லெல்லாம் குறையாம வரும். இன்னைக்கு இந்த அட்சய திதி அன்னைக்கு யாருக்கா நீ ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டாலும் 100 பேருக்கு போட்டதுக்கு சமம் தான். இப்படி உப்புக்கல் அள்ளியில் போட்டு கொடு, வைரக்குள் கொடுத்து சமம். இதுதான் உண்மையான காரணம். அட்சய திதி என்று யாரையாவது கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு போட்டால் அன்னதானம் பண்ணதுக்கு சமம். இப்படி உப்புக்கல் அள்ளி கொடுத்து வைரக்குள் கொடுத்து சமம். எந்த புண்ணியவன் தூண்டி விட்டான்னு தெரியலை. சரிங்களா? அட்சய திதி அன்னைக்கு நகை வாங்கினா நகை சேர்ந்து இந்த பிள்ளைங்க அப்படி வட்டிக்கு வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி கடைசியில் வட்டி வளர்ந்ததான் மிச்சம். நான் கடை எங்கிட்டு சேரு நான் கடை நகை வாங்கி வட்டிக்கு வாங்கினா வட்டியை கட்டுறது திரும்பி கொண்டு அடகு வைக்க வேண்டியதான். பொலம் போச்சு. என்னமோ பண்ணுங்க, சுதாரிச்சுக்கங்க, முடிஞ்சளவு சுதாரிச்சுக்கங்க. அதனால பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க, நல்லா பேச்சை ரசிக்கிறாங்க. அருமையாக பேசுனீங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே சிறந்த பண்பாடு கலாச்சார தமிழ்ல அதான் கலந்தோன்னு மந்தோன்ன காலத்தே வாழோடு முந்தோடு மூர்த்தக்கூடிய தமிழ் குடி. ஏன்னா இந்த தமிழ் பண்பாடு எல்லாமே இப்போ சிதஞ்சிக்கிட்டு வருது. எப்படின்னா அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்ப வாழ்க்கை. கூட்டு குடும்பம்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க, பெரியப்பா சித்தப்பா அம்மா அத்தை எல்லாமே இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு தமிழில் பேர் வைப்பாங்க. தமிழ் செல்வன், தமிழ் அரசி, தமிழில் பேர் வைப்பாங்க. இன்னைக்கு யாராவது தமிழ் பேர் யாராவது வைக்கிறாங்களா? ஏன்? ஏன்னா குலதெய்வம் பேரை கூட வைக்க மாட்டேன். என்ன பேர் வைக்கிறேன்? வாசி, பேய், பிசாசுன்னு பேர் வைக்கிறேன். ஏன்னா சமஸ்கிருத பேர் ஃபுல்லாமே தவறான ஒரு உதாரணங்கள் கொண்ட பேர், அந்த பேர் வைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே நம்ம கிராமத்தில் தான் இருக்கோம், பெரியவங்களாம் தெரியும். அந்த காலத்தில் குழந்தைகளை தாத்தா பாட்டி கூட கூட்டி போய் வளர்ப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அன்பு, அறிவு, கலாச்சாரம், முக்கியமாக ஒழுக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது தாத்தா பாட்டி வளர்ப்பில் இருக்காங்களா? ஏன் ஒரு இளவட்ட பையன் திருமணம் முடிச்சு மனைவிட்ட சொல்கிறேன், ஏயா இந்த குடும்பத்தை இனிமேல் உன் அப்பா அம்மா நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்களே, படிக்க வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட, என்னடா இப்படி இன்னைக்கு வந்தால் அப்படி சொல்கிறா அப்படின்னு. உங்கள் அப்பா அம்மா போய் அனாதை இல்லத்தை விட்டு வந்துட்டீங்கன்னா நான் உங்க கூட வாழ்வேன், இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அப்படின்னு அந்த பிள்ளை கட்டாயப்படுத்துகிறா. என்ன அழுதுகிட்டே போய் அப்பா அம்மா கொண்டு போய் அனாதை விட்டு திரும்பி வரும்போது சந்தோஷத்தில் வர்றேன். இவளுக்கு ஆச்சரியம், என்னடா போகும்போது புரிஞ்சு அழுதுகிட்டே போனேன், வரும்பொழுது இப்படி சிரிச்சுக்கிட்டே வரானே, என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ ஏம்மா எங்கள் அப்பா அம்மாவை நீ கொண்டு போய் அனாதை விட சொன்னேன், மனசு கஷ்டமாக வச்சு கொண்டு போய் விட்டு வந்தேன், ஆனால் அங்கே போனப்போ எனக்கு சந்தோஷம் வந்துச்சுமா, என்ன அப்படின்னு கேட்க. அங்கே போனபோது எங்கள் அப்பா அம்மா துணைக்கு யாருமே இருக்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் அங்கே எங்கள் அப்பா அம்மா துணைக்கு ஆள் இருக்காங்க, யாருங்க அப்படின்னு கேட்டோன்னே, அங்கே எங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுக்கு உங்கள் அம்மாவும் துணைக்கு இருக்காங்கம்மா, அதான் எனக்கு கவலை இல்லைம்மான்னு சொல்லி சொன்னானா. அப்போ இதில் என்ன இருக்குது? தன்னுடைய மாமையாரை நம்ம அப்பா அம்மா பார்க்கணும். ஏன்னா நம்மளும் ஒரு காலத்து பின்காலத்தில் என்ன ஆக போகிறோம்? மாமையாவே ஆகத்தான் போகிறோம், அப்படித்தானே? ஆனால் அந்த இதை நம்ம நினைக்கணும். அது போக இன்னொன்று, இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, எல்லா பேருமே உங்கள் பேரம்பேதிக தமிழில் படிக்க வைங்க. ஏன்னா தமிழில் படிக்க வச்சா மட்டுமே நம்ம கலாச்சாரம் பாதுகாக்கப்படும். மம்மின்னா என்ன அர்த்தம்? பிசாசுன்னு அர்த்தம், பின்னா குவியல்னு அர்த்தம். மம்மின்னு கூப்பிட்றேன், அம்மாவை பிணம்னு கூப்பிட்றேன். ஏன்னா அழகான தமிழ் வார்த்தைகள்லாம். ஏன்னா ஒரு இனத்தை அழிக்கணும், உணவையும் மொழியும் அழிச்சுனா இனமே அழிஞ்சு போகும். இன்னும் யாராவது தமிழ் மொழி படிக்க வைக்கிறானா? இன்னும் ஒரு விஷயம், ஒரு குழந்தை 5 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் இவ்வளவுதான், இத்தனை தான் வளர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா பட்டம் படித்தவங்களுக்கு தெரியும், அந்த கணக்கில் வளர்க்க முடியும். ஒரு குழந்தை அடிபட்டுச்சுன்னா அப்பா அம்மானு தான் சொல்லுவோம், தன் தாய்மொழி தான் சிந்திக்கும். நம்ம அது புரியாமல் ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி மட்டும்தான், அது தொடர்பு மட்டுமே பயன்படுத்த தவிர அதை வச்சு அறிவுலாம் வளராது. ஏன்னா பெரிய விஞ்ஞானி இப்போ நம்ம ஐயா அப்துல் கலாம் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர், அவர் ஆங்கில மொழியாக படித்தார், தமிழ் தான் படித்தார், இன்னைக்கு உலகத்துக்கே பெரிய விஞ்ஞானியாக இருந்தார். ஏன்னா அந்த மனப்படம் முதல்ல மாற்றணும். இல்லை ஒரு என்ன விஷயம்னா, ஒரு வயசான ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுங்களேன், நிறைய விஷயம் கிடைக்கும் நமக்கு. ஆமாம்,
மறந்து போன விஷயங்கள் ஞாபகம் வரும். நானும் பேசுவேன், எங்க எல்லாம் திட்டுவாங்க, எப்போ பாரு வயசான பாட்டே உட்காந்து 5 வயசுல உட்காந்து வாய் பார்த்துக்கிட்டு இருக்குவார் அப்படின்னு. அன்னைக்கு நான் வாய் பார்த்தது இன்னைக்கு நான் பேசுகிறேன் மேடையில், இன்னைக்கு எனக்கு சோறு போடுது. சரிங்களா? வள்ளியான் நான் பேசலைன்னு எனக்கு அடுத்த வாய்ப்பு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அந்த பொம்பளையை போடு என் வாய் கிளியே பேசுவா சொல்கிறீங்கல்ல, அப்போ எனக்கு நான் இன்னைக்கு வயிறு வளர்க்குறேன்ல. ஏன் ஒரு நாள் நான் வாய் பார்த்தது நான் வயிறு வளர்க்குறேன். அவ்வளோ பேசுவாங்க விஷயங்கள், அவ்வளோ விஷயங்கள். அவர் சொன்னார் விஷயம், தமிழ் மொழி தள்ளி வைக்க தமிழர்கள் உலகத்திலிருந்து தள்ளி வைக்கப்படுவார்கள். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்கள் தமிழ் மொழியில் படிக்குவீங்க, அது ஒரு விஷயம். பிரச்சனையை எதிர்கொள்ள கற்றுக் கொடுங்கள். பிரச்சனை வந்துச்சுன்னா எதிர்கொள்ள கற்றுக்கு தெரியல பிள்ளைக்கு, பொம்பளைக்கு பிரச்சனை எதிர்கொள்ள தெரியல. முந்தானத்து ஒரு பொம்பளை புருஷனை ஏமா அப்படி செல்லையே பார்த்து போட்டு உடச்சு போட்டா, புள்ள ரெண்டே கிணத்துல லைட்டா அப்படின்னு செத்து போயிட்டா. எவ்வளோ பாருங்க முட்டாள்தனமான செயல். பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை எழுத்து நில்லு. லவ் பண்ண பிள்ளை ஓடி போயிட்டா வாழை கற்றுக்க, கையில் பணம் இல்லையா வாழை கற்றுக்க. ஆனால் சாமர்த்தியமாக தப்பிச்சுக்கணும். பிரச்சனை வந்த பின்னாடி பார்த்துக்குவோம். முட்டாள் நான் சொல்லலை, பெரியவங்க சொல்கிறாங்க. கதை, ஒரு காட்டுக்குள்ளே சிங்கம், பயங்கரமான பசி. இந்த நரி என்ன பண்ணால் அந்த பக்கமே போகாது, அது எப்பயும் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கவே மாட்டி தந்திரமாக தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு யதார்த்தமாக போயிடுச்சு. பார்த்தா சிங்கம் பசியோட உட்காந்துருக்கு. வார மேலே சிங்கம் இது நரி போயிடுச்சு. உடனே போய் சிங்கம் பாய போயிருக்கு. பிரச்சனை வந்துச்சு, தப்பிக்கணும். எப்படி பண்ணுறது? சிங்கராஜா நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பராக்கிரமான ஆள், வீரமான ஆள், போய் என்னை போய் அடிச்சாப்பிடலாமா? என்னெல்லாம் அடிச்சாப்பிட்டா உங்களுக்கு தான் சிங்கம். நான் 3 எலும்பு 3/4 கிலோ சதையும் இருக்கேன். இதை எவ்வளோ நேரம் திங்க போகிறீங்க? எனக்கு பசிக்குதே, ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, நல்லா கொளுத்த மிருகமாக பார்த்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்ல நம்பலாமா? உங்களை விட்டு நம்பாம ஏமாத்திட்டு போக முடியுமா? விடுவீங்களா? ஒரு அரை மணி நேரம் போன்றுச்சு. போனால் தூரத்தில் ஒரு கழுதை மெஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா கொளுத்த கழுதை. போனேன்னு எப்படி போய் கூப்பிடுது பாருங்க, தந்திரத்தை பாருங்க. கழுதையாரு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சிங்கராஜா இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போகிறாராம். பிடிக்கல அவருக்கு இந்த காடு. அப்போ அவர் பதவி சும்மா இருக்கும்ல, தலைவர் பதவி, அதை உனக்கு கொடுக்க போகிறாராம். கழுதை நம்பலாமா? யாராவது இந்த கழுதை பதவியை கொடுப்பாங்களா? யாராவது? நல்லா யோசிக்கங்க. எனக்கு கழுதைக்கு ஆசை, நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் உட்காந்து பார்ப்போமே அப்படின்னு ஆசை. அப்படியா? அப்போ என்ன சொல்லியிருக்கணும் கழுதை? ஏன் நரி, அந்த தலைவர் பதவி நீ வாங்கி போனால் அன்னைக்கு கழுதை தப்பிச்சிருக்கோம். ஆனால் ஆசை அதுக்கு பார்த்துச்சு. அப்படியாண்டு வந்துச்சு பின்னாடியே. இதுக்காக கொலைப்பசி சிங்கத்துக்கு. கழுதை அங்கே வரும்போது போய் எட்டி தாவிடுச்சு. இந்த 2 காது மட்டும் சிங்கத்து கையில் சிக்கிச்சு. கழுது தப்பிச்சுன்னு இடம் கூட இல்லை, 80 கிலோக்கு மேலே தப்பிச்சிருச்சு. பார்த்தா ஐயோ கழுதை போயிடுச்சு. சிங்கம் நம்மளை கொண்டு நரி பின்னாடியே போகுது. பார்த்தா கழுதை, ஏய் ஏமாத்தி தானே கூட்டு போனேன், கொண்டு அறிவு கேட்ட கழுதை, புத்தி இருக்கா அவனுக்கு கொஞ்சமாவது? அதுனா உனக்கு கொல்றதுக்கு அவன் காதை பிடிச்சிச்சு. அந்த தலைவர் கிரீடத்தை தூக்கி உன் தலையில் வைக்கும்ல, பதவி பிரமாணம். அப்போ உன் காது பெருசு இல்லை, கழுதை காது, அது தடிக்க கீழே விழுந்துருக்காக உன் காதை பிச்சிச்சு. மறுபடியும் கழுதை நம்பலாமா? நம்பிடுச்சு. மறுபடியும் வர 2வது வாய்ப்பை விடுமா சிங்கம்? ஒரே பிடி குரலை பிடிச்சி கொண்டுருச்சு. நரியை பிடிச்சி, நரிங்க வா, கழுதையை கொண்டுட்டேன். ஆமாம் உங்களே நீங்கள் பிடிங்க. ஆமாம், நரி வந்துச்சு. இந்த தோல் தனியா, எலும்பு தனியா, கறி தனியா, குடல் தனியா, சிறுகுடல் தனியாக பிரித்து, மூளை தனியாக பிரித்து வை, நான் போய் பொண்டாட்டிலாம் கூப்பிட்டு வந்துடுறேன். நரி வேமா எல்லாத்தையும் பிரிச்சிருச்சு. பார்த்தா மூளையா குவியல், மூளை தூக்கி லவகன் இது தின்னு பிடிச்சி திண்டு சிங்கம் தெரியாது, நரி தின்னு பிடிச்சி மூளைய. சிங்கம் வந்திருக்கு, எல்லாத்தையும் பார்க்குது, எல்லாமே இருக்கு, மூளை மட்டும் இல்லை. ஏ நரி, எங்க மூளையோட கழுதையோட மூளையை காணா? சிங்கராஜா இந்த கழுதைக்கு மட்டும் மூளை தான் நம்மள்ட்ட வந்து சிக்குமா அப்படின்னு சொன்னிச்சான். இது கதை உங்களை சிரிக்க வைப்பதற்காக. ஆனால் இதுதான் இன்னைக்கு உலகம். காம பசியோடு சிங்கங்கள் ஏராளம் நாட்டில். அவர்களிடம் உங்கள் குழந்தைகளை தந்திரமாக அழைத்து செல்லும் நரிகள் அதை விட ஏராளம். ஆசைப்பட்டுடாளுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு சிக்கி சின்ன பெண்ண தான். நீ அழகா இருக்கிற, முடிஞ்சு போச்சா? முதல் ஆசை. ஃபோன் இல்லையா உங்ககிட்ட ஃபோன் கூட இல்லையா? நான் வாங்கி தரவா? 2வது ஆசை. ஒரு புடவை கடைக்கு போனேன், வாங்கிட்டு வந்தேன், கட்டிக்கிறியா? 3வது ஆசை. உனக்கு என்ன வேணும் செலவுக்கு? 4வது ஆசை. இது பூரா பெண்களுக்கு தூண்டப்படும் ஆசைகள். போச்சு. பள்ளிக்கூடத்து பிள்ளையா இருக்கட்டும், காலேஜ் போகிற பிள்ளையா இருக்கட்டும், கட்டின பொண்டாட்டி, வீட்டில் இருக்க வீட்டுக்குள்ள இருக்க பொண்டாட்டியா இருக்கட்டும், வேலைக்கு போகிற பொண்டாட்டியா இருக்கட்டும், முடிஞ்சளவு சுதாரிச்சுக்கோங்க. பசியோடு இருக்க சிங்கங்கள் ஏராளம், அவர்களிடம் தந்திரமாக அழைத்து செல்லும் நரிகள் அதை விட ஏராளம். சிக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க, கழுதையோட நிலைமை தான். முடிஞ்சளவு சுதாரிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்னது பெண்களுக்காக சொன்னது. ஏன்னா ஆண்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ சின்ன குழந்தை இருக்கேன், சின்ன பையன், ஏன்னா எல்லா பேரும் நீங்கள் இருப்பீங்க, பெரிய ஆளுகள்லாம் இருப்பீங்க. இந்த டச்சு சில சின்ன பெண்ணை கொடுங்களே, ப்ரீபேன்னு ஒரு கேமு, அவன் என்ன செய்வான், அந்த கேம் வச்சுக்கிட்டு எப்படி பெட்ரா குத்ரா சுடுறான்டுவேன். இந்த வார்த்தை எதிர்கூறிய வார்த்தை.
வன்முறைக்கு உண்டான வார்த்தை. அபசகுணமான வார்த்தை. வன்முறைக்கு உண்டான வார்த்தை, அவசகுணமான வார்த்தை. இந்த இதை பார்த்து பார்த்து வளர்ற ஒரு குழந்தை எப்படி என்ன ஆகும்? கடைசியில் என்ன ஆகும்? அவனு இந்த வன்முறை இந்த அவ்வளவுதான் ஒரே கீதான். ஆமா, அவளை வேள்வி மலை சாரலில வேகமாக ஓடி வந்து வேள்வி மலை சாரலில வேகமாக ஓடி வந்த மானு அது உந்தன் மானு என்று திணை பூன காட்டுக்குள்ள தேடி வந்த மானத்தை ஏமாத்த பாக்குறாங்க, உங்களை ஏமாத்த பாக்குறாங்க, ஏமாத்த பாக்குறாங்க, உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. திணை பூன காட்டுக்குள்ளே மானு அது வந்திடுவா. திணை பூன காட்டுக்குள்ளே மானு அது வந்திடுவா. திணை பூன காட்டுக்குள்ளே மானு அது வந்து திட்டமிட்டு நிக்கிறீங்க, நீங்க திட்டமிட்டு நிக்கிறீங்க. வெளிமலை சாரலில வேகமாக ஓடி வந்த மானு அது வந்த மானு என்று திணை பூன காட்டுக்குள்ள தேடி வந்த மானு ஏமாத்த பாக்குறாங்க, மொத்தமா ஏமாத்த பாக்குறாங்க. மானுக்குண்டான அடையாளத்தை கூறுங்கள் பார்க்கலாம். மானுக்குண்டான அடையாளம். அடையாளம் சுத்தா மான கொடுத்து. கொஞ்சம் வெள்ளத்துல சந்திங்க வாங்கடா. ஆமா, ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. ஏன்னா கொஞ்சம் வெள்ளம் செஞ்சா அன்னைக்கு அது எந்த ஊருக்கா நம்ம போனது? செல்லூர் செல்லூர்ல 4 மணி நேரம் 4 மணி நேரம் நாங்கள் 2 பேரும் 2 பேசியிருக்கோம். ஒண்ணு செய்வோமே, வாத்தியார் பேசாம வள்ளியூர் வந்த மிந்தி மாதிரி 2 நாளைக்கு வைங்களே. நாரத சந்திப்பு ஒரு நாளைக்கு, வேட சந்திப்பு ஒரு நாளைக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல, பேசுறதுக்கு நிறைய விஷயம். பள்ளி வேணுன்றப்ப பேச நினைச்ச கூடாது. ஆமா, அதான் சொல்லிடுவோமானே. ஆமா. காயாத கனகத்தே நின்றுலாவும் காயாத கானகத்தேனோ நின்றுலாவும் காயாத கனகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேயாதமான் மேயாதமான புல்மேவாதமான் மேயாதமான் புல்மேவாதமான் மேயாதமான் மேயாதமான் புல்மேவாதமான் மேயாதமான் மேவும் காதலில் சந்தனமும் புல்கும் கலமங்களில் மேயாதமான் மேவும் கனகமடைந்து சந்தனமும் முழும் கமலம் பரசே சந்தனமும் முழும் கமலம் கலமங்கலனும் துறை என்று உலங் மேயாதமான் காணப்புறவர் கண்மணி எனவர காண குயிலென நிகர் ஒரு புறம் அது மேயாதமான் தேனும் பாடும் திணிவாவும் தின்பதினால் ஒரு முள்ளது போதும் மேயாதமான் சாயா கொம்பிரண்டிருந்தாலும் இது தன் தலைநிமிர்ந்து பாயாத மானே தலை நிமிர்ந்து பாயாத மானே மாந்தர கண்டதுண்டோ மாண்டர கண்டதுண்டோ புல்போன நன்மை புல்போன நல்மேனி உலகிட புல்லை மாந்தர கண்டதுண்டோ உண்டோ இது மானுக்கு அடையாளம் இல்லையே. நான் மான தேடி வரலங்க. வேற என்ன விஷயமா? நிலவு போன்ற முகம், வான போன்ற புருவம், மீன்மான கண்கள், அப்புறம் கிளிவன மூக்கு, இப்பதானே அத்தமான சொன்னேன், தேடி ஆசை வந்திருக்கேன். காமிக்காதீங்கன்னு சொல்லி. ஆமா, ம். என் அத்தமான தேடி வந்திருக்கேன். நான் நினைச்சுக்க மாட்டேன். என்னை விட்டு ஓட போக்குன டைல் அப்படியே முடியுமா? இவரல்ல ஒருவர் நீ தெரியுமா? தெரியுமா? அப்படி என்னை விட்டு ஆஹா ஆஹா நெளிப்பு நீ சாணுங்க இருங்க. இவ்வளவு நேரம் நாடகம் பிரமாதமா முடிஞ்சு அப்படியே 2 பேர் 2 ஸ்டெப்பு போட்டீங்கன்னா நல்லா இருக்கேன். என்னண்ணே நான் சொல்றது? அப்படியே ரைட்டா கை நீட்டுங்கண்ணே.
இந்த லைட்டா அடி என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடி அங்க வந்து சானுங்க மதுரை உள்ளே புகுந்தே மதுரை இங்க பாருங்க இங்க என்னை பாருங்க அவர்தான் உங்களோட காதலன் அவரை பார்த்தாடுங்க நீங்க வாட்டு இங்கிட்டு பார்த்தாண்டீங்கன்னா எரிச்சலா வருதா இல்லையா என்னை விட்டு ஓடி போக ஏ இந்தா நாம் இருவரல்ல ஒருவர் என்று தெரியுமா தெரியுமா கண்ணுக்குள்ளே புகுந்தே அப்படி அழகு சொன்ன பின்னே வெள்ளத்திலே அடி எந்த நன்னை தன்னை ஓடியா எந்த நன்னை அப்படி ஏ ஆமா ஏ ஆயா அப்படி எந்த நன்னை தன்னை சம்மதித்த பின்னே அன்பின் தன்மையை அறிந்து கொண்டு ஓ உன்னை விட்டு ஓடி அப்படியே குத்தியா அப்படியே போயிட்டு வா சார். எல்லா மக்கள் நாடகம் வைத்தவர்கள் ஆட நாடகம் சொன்னா பார்க்க குதிரை ஏற மாதிரி வந்துகிட்டு அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். அந்த வாழ்வு தந்த அம்மன் தானே அருளால் நீண்ட ஆயுளோடு தீர்க்க ஆயுசோடு மழை வெள்ளம் பெருகணும் மனிதநேயம் பெருகணும் அனைவரும் வந்து விவசாயம் விவசாயம் மதிக்கணும் கூறி சாமியை அம்மன் வணங்கிட்டு போயிட்டாரோ. வாழ்வு தந்த அம்மனுக்கு திருநாளா முகத்தழகை காண வரும் ஒரு நாளா வாழ்வு தந்த அம்மனுக்கு திருநாளா முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரை பூ மாலையிலே தோரணமா சித்திரை பூ மாலையிலே தோரணமா அந்த சிங்காரி தேர்வரே உடலமா அப்படி வாழ்வு தந்த அம்மனுக்கு திருநாளா போடு 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 முகத்தழகை காண வரும் ஒரு நாளா பாலோடு பன்னீரில் அபிஷேகமா உன் பொன்னேரி மலர்களிலே அலங்காரமா அடிப்பாலோடு பன்னீரில் அபிஷேகமா பொன்மேனி அலங்கரிலே அலங்காரமா மங்கள குங்குமத்தில் திகழும் அம்மா மங்கள குங்குமத்தில் திகழும் அம்மா நீ மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளா மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளா வாழ்வு தந்த அம்மனுக்கு திருநாளா முகத்தழகை காண வரும் ஒரு நாளா அத சிரிக்க வராளா ஏ வாழ்வு தந்த சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளா அத சிரிக்க ஒரு கிராமத்திலே இருப்பவளாமே நான் பெருமையோடு வணங்குவோம் போறா போறா கண்ணனூர் கிராமத்திலே அப்படி நான் பெருமையோடு வணங்குவோம் அல்பவளாமே குலங்களை காத்து நின்று குடி கொடுப்பாளா குலங்களை காத்து நின்று குடி கொடுப்பாளா நாம் அருகே சென்று வணங்கும் போது அருளிடுவாளா வாழ்வு தந்த அம்மனுக்கு திருநாளா முகத்தழகை காண வரும் ஒரு நாளா வாங்க உள்ள முன்ன வாங்கத்தா மேரு சாண சொல்லு முதல்ல முன்னாடி முன்னாடி வாங்க தம்பி. எல்லா பேரும் வாங்க ஒளிப்பேல வாங்கடா ஒரு ஆமா ஆமா இவ்வளவு நேரம் நீங்க நாடகம் பார்த்த பெரிய விஷயம் இல்லை முருகனை வள்ளி மானம் மாற்றும் பொழுது நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறணும் ஆமா வாங்கி பூ வாங்கி எல்லா பேரும் வாங்க பின்னாடி சாப்பாடு எல்லாம் வேகுது மொய்ய வந்து என்கிட்ட செஞ்சுட்டு போயிருக்கு செஞ்சுட்டு சாப்பிட்டு போயிடணும் எல்லா பேரும். ஆமா ஆமா வள்ளி சுவாமி இதுவரை வேளாண் வேடிக்கை பண்ண நான் தான் ஏனென்றால் தாங்கள் திருமணம் பெறும் காலம் வந்து விட்டது தாங்களுக்கு என்ன வர வேண்டும் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் சின்ன கணவர் மக்கள் மழை வெள்ளம் பெருகணும் மனிதநேயம் பெறணும் இவர் இயற்கை பிறந்து பிள்ளைகளை தப்பிச்சு பெண் சிசுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயம் பெறணும் விவசாயிகளை மதிக்கப்பட வேண்டும் அனைவரும் வள்ளி தெய்வம் வழங்க வேண்டும் சுவாமி அருள் கொடுங்கள் இன்று முதல் உலக மக்களேரும் வள்ளி தெய்வானை முருகன் என்று அழைப்பார்கள் அது மட்டுமல்ல இதுவரை நாடத்தை கண்ணி இழுத்த சின்ன கண்ண ஊர் மக்கள் எவ்வித நோய் நொடி இல்லாமல் நல்ல மழை பொழுது பட்டி பெருகி பால்பாட வங்கி சந்தோஷத்துடன் வாழ்வார்கள் இருவரத்தையும் தந்தே ஓ மாங்கல்யம் தந்துனானே நம ஜீவன கேதுனா சண்டே பத்தாது
நாடு நலவும் பெறவே சின்ன கண்ணூர் நாட்டு மக்கள் வாழ்ந்திடவே சின்ன கண்ணூரில் குடிகொண்ட தெய்வமே வாழ்வு தந்த அம்மனை பணிந்து விட்டால் நன்மைகள் சேருமே எல்லோரும் வாழ்வு தந்த அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்வது இல்லை வாழ்வு தந்த அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்வது இல்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை சின்ன கண்ணோனூர் வாழ்வு வந்த அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்வது இல்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவர் சின்ன கண்ணூர் குடிகொண்ட தெய்வம் அவளவள் சின்ன கண்ணூர் குடிகொண்ட தெய்வம் அவளே வாழ்வு தந்த அம்மனை கையெடுத்தால் சகலம் தீருமே எல்லோரும் வாழ்வு வந்த அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்வது இல்லை தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவள் தேடாத உள்ளங்களில் அருள் கொடுப்பவள் தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவள் தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள் தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவள் தேடாத உள்ளங்களில் அருள் கொடுப்பவர் மக்களுக்கு காத்து தரும் மகிமை தெய்வமே வாழ்வு அந்த அம்மனை கையின் மனதுமே அலை முழுதும் ஆட்சி செய்பவள் வாழ்வு அந்த அம்மனை நம்பி நில்லுங்கள் கல்வி வளம் செல்வ வளம் கொடுத்து நிற்பவள் மக்களுக்கு கல்வி வளம் செல்வ வளம் கொடுத்து நிற்பவள் வாழ்வு தந்த அம்மனை கையெடுத்து வணங்கி நிற்பவோம் எல்லோரும் வாழ்வு தந்த அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்வது இல்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை சின்ன கண்ணனூர் வாழ்வு தந்த அம்மனிடம் கையேந்துங்கள் நன்றி நன்றி நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் கல்வி என்ற நிலங்களிலே செல்விதனை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் கண்ணியர்க்கும் நாளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பினை தவறாமல் காதல் பயிர் வளர்த்து கண்ணியர்க்கும் நாளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பினை தவறாமல் காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தை ஆனவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததிக்கு தேர்முனையை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும் இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும்
உண்மைதனை விதைத்து பாவரவர் நெஞ்சத்தில் பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமின் ஏகமதை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதலை விதைக்கணும், பற்றுதலை விதைத்து விட்டு ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், நாணயத்தை வளர்க்கணும், நாணயத்தை வளர்க்கணும். போதும்லனே. இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நாடக கலாச்சார பெருமக்களுக்கும் எங்களுக்கு உண்மையிலே இந்த அளவுக்கு நடிகர்கள் தன்னை பாட்டு பாடினது காரணம் சரி ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு நாங்கள் அனைவரும் இந்த டயத்தில் கூட ஒரு 2 பாட்டு பாடின காரணம் முதல்ல ஒளி அமைப்பு அவங்களுக்கு முதல்ல கைதட்டுங்கண்ணே. அருமை தம்பி நல்லா ஆப்ரேட்டிங் பண்ணீங்க. அருமையாக நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் இப்படித்தான் கலைஞர்கள் அமைத்து தர வேண்டும் என்று எங்களது ஆருயிர் அண்ணன் புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகுராஜா அண்ணா அவர்கள். சில பேர் காசு காண்டி பார்ப்பாங்க, ஒரு ஆளை நல்லா போட்டு மிருதங்கத்தை ஒரு மாதிரியே டம்மியாக போடுவாங்க. அப்படிலாம் நினைக்காம எங்கள் அண்ணே நல்ல சிறந்த நடிகர்களை போட்டு கொடுத்த புதுக்குளம் அழகுராஜா அண்ணா அவர்கள் சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்க உங்களோட ஆசீர்வாதம் தான். நாடு ஜெலிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு ஜெலிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஒரு ஜெலிக்க வேணும், ஞான தங்கவே ஊராரெல்லாம் பாட வேணும், பட்டி பெருக வேணும், பால்பாட உங்க வேணும், ஊத்தி பெருக வேணும், ஞான தங்கவே ஊராரெல்லாம் பாட வேணும். பவபாட சுடடு பட்ட பாதாரே இந்த முடனி சீராம ரூபமுடனி காதீர நடன தியாக ராஜாதி ராஜமுடனி சீராம ரூபமுடனி நித்ய சுப மங்களம். டிடி சங்கரா சுவாமி நாமம் வாழ்கவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.